வணக்கம். நம்ம ஊர்ல வெள்ளி விலை ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. ரூ. 300 கிட்ட இருக்கு. இத நான் அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரின்னு நான் சொல்றேன். என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ரூ. 2,67,000 இருக்கு. அப்படின்னா பேசிக்லி என்னன்னா, ஒரு கிராம் ரூ. 267. இன்னைக்கு வாங்கினீங்கன்னா, இந்த மாச கடைசியில டெலிவர் ஆகும். இல்லாட்டா ஜூன் 30 கடைசியில டெலிவர் ஆயிடும். அதுக்கும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பிரசன்ட் மார்க்கெட்டுக்கும் ரூ. 33 கேப் இருக்கு. 10%க்கு மேல கேப் இருக்கு. இது அன்நேச்சுரல். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வெள்ளி $100 வரைக்கும் இருந்தது. இப்போ இறங்கி $75 வரைக்கும் ஆயிடுச்சு. அப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் 10%க்கு மேலே வெள்ளியில் கரெக்ஷன் இருக்குது. அப்போ வெள்ளி 2,400,000 2,10,000 தான் இருக்கணும். ஏன் வெள்ளி 3,00,000 இருக்குங்கிற 3,00,000 கேஜிக்கு சொல்கிறேன். ஏன் இந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளெல்லாம் எதிர்கொள்கிறது. அதாவது டாலர் $4,540 இருந்தது. $4,800 வரைக்கும் மேலே போனது. நடுவில் $5,500 கீழேயும் போச்சு. இது மாதிரி விழும்போது கோல்டு எப்படி 14,750 $15,000 நடுவில் இருந்து இப்போ 14,750 எப்படி இருக்குது? 24 கேரட் கோல்டு ஏன் 16,000 இருக்குது? இந்த கேள்விக்கு நம்ம முதல்ல பதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த விலைவாசி ஏறுமா ஏறாதாங்கிறத பற்றியும் நம்ம பேசுவோம். நம்ம ஊரில் இம்போர்ட் டியூட்டி 6% இருந்தது. இந்த 6% டியூட்டியை 15% ஆக்கினாங்க. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு தாய்லாண்ட்லேருந்து டியூட்டி ஃப்ரீயாக இம்போர்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த இம்போர்ட் ஃப்ரீ டியூட்டியை பிளாக் பண்ணதுனால தான் தீபாவளி டைமில் ஒரு ஷார்ட்டேஜ் வந்தது இந்தியானால், உலகம் ஃபுல்லாக. அந்த ஷார்ட்டேஜ் வந்ததுனால வெள்ளி போச்சு. $425 வரைக்கும் போச்சு. இப்போ என்னென்னா வெள்ளி ஷார்ட்டேஜ் இல்லை, நிறைய வெள்ளி இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற வெள்ளி நம்மளுக்கு போகலை. வெளிநாட்டிலேருந்து நம்ம வெள்ளி இறக்குமதி செய்கிறோம். நம்ம ஊரில் 1.5 வருஷமாகவே எஃப்ஐஐ ஸ்டாக்கு விற்றுட்ருக்காங்க, பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்தியாவில் புதுசாக முதலீட்டு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாட்ட லாஸ் மேக்கிங் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸையும் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாக்கை லிஸ்ட் பண்ண சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக அவங்க தலையில் கட்டிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க ப்ராஃபிட்டபுளாக. இவங்க வெளியில் ப்ராஃபிட்டபுளாக போகிறதுக்காக ஆர்பிஐ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியருக்கு அடியில் $40 பில்லியன் ஸ்டாக்கு டாலர் விற்றுக்கிட்டே இருந்தார். ஏன்னா A1 A2 நிறைய கடன் டாலரில் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு விலைவாசி டாலருக்கு ஸ்டெடியாக இல்லாமல் கீழே விழுந்ததுன்னா அவங்க திரும்பி கட்டுறச்சா ஜாஸ்தியாகும். அதாவது டாலர் 6,000 கோடி கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதே கடனை அடைக்கிறதுக்கு இன்றைக்கி 9,700 கோடி ஆகும். வட்டி மட்டும் ஏறாது, அவங்களோட கேபிட்டலே ஏறிடும். இதில் எஸ்பெஷலி A2க்கு பெரிய அடி. ஏன்னா A2வோட ஏர்னிங்ஸ் முக்கால்வாசி ரூபாவில் இருக்குது. A1க்காக ஒரு 60-70% எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் ரூபாவை கடைசி வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அது ஒன்றும் வேலைக்கால. இது வேலைக்காலன்னு தெரிஞ்சு 95 பிடிச்சி வைக்க முடியாது, 96க்கு தாண்டி போயிடும் அப்படின்னு தெரிஞ்சோன்னே பிரதமர் டிவியில் உங்கள்கிட்ட 7 கண்டிஷன் பேசினார். அதில் தங்கம் வாங்காதீங்க, எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, ஃபாரின் ட்ராவல் போகாதீங்கிறது மெயின் கண்டிஷனாக இருந்தது. வீட்டிலேருந்து வேலை பண்ணுங்கள், ஃபியூவலை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற பல கண்டிஷன்ஸ் இருந்தது. இந்த கண்டிஷன் போய்த்து டெல்லியில் ஆல்ரெடி இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா வீட்டிலேருந்து வேலை செய்யலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டில் உத்தரவு போட்டாங்க. ஐடியில் வேலை செய்கிறவங்க வேணால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். தினம் கூலிக்கிட்ட வேலை செய்கிறவங்களும் சிறு தொழில் செய்கிறவங்களும் வெளியில் தான் வேலை செய்யணும். அவங்க வர முடியாதுங்கிறது பிரதமருக்கு புரியலை. இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, ரூபா அதிபாதாளத்துக்கு போனதுனாலையும் 15% டேக்ஸ்னாலையும் வைட் மார்க்கெட்டில் இந்த கோல்டும் வெள்ளியும் ஏறி இருக்குது. இதனால் மக்கள் கோல்டு வாங்காமல் இருக்க போகிறதில்ல. இப்போ என்ன ஆகும்னா, கோல்டு ஸ்மகிள் ஆகி இலங்கை, பாகிஸ்தான், கடல் மூலமாக, நேபாள் மூலமாக, பங்களாதேஷ் மூலமாக இந்தியாவுக்குள்ளே வரும். இதில் சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்துப்பாங்க.
இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம குருவிகளுக்கு லோ லெவலில் வியாபாரம் தட் இஸ் பிளாக்கில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பல கருப்பாட்டுகளுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அவங்க ஸ்மக்லிங் பண்ணுவாங்க. இது மாதிரி டேக்ஸை போட்டு ஏற்றுறது ஆர்டிஃபிஷியலாக ஏற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ரூபாவை கீழே வர விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு விலை ஏறும். மக்கள் வாங்கிறத நிறுத்திடுவாங்க. ஆனால் மக்கள் தமிழ்நாட்டில் கேரளாவில் இங்கெல்லாம் கோல்டுங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேமு. அவங்க கோல்டு மணியாவது வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா பணத்தோட வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தங்கம் எடுத்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நேற்று ஒரு ஃபெட்ரல் ரிசர்வில் கூட என்ன ரிசர்வ் ஸ்டடியில் கூட கோல்டு எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் ஸ்டிக்கியாக இருக்கோ ஈக்விட்டியை காலி பண்ணிடும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் வச்சுருக்கிறாங்க. நம்ம கணக்கு என்னென்னா எப்படியும் ரூபாய் இந்த மாத கடைசிக்குள்ளே 97 வருஷத்துக்குள்ளே 100 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருந்ததுன்னா 120 தாண்டறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி 96 வருஷ கடைசியில் வருங்கிறது இன்னும் பாதி வருஷத்துக்கு முடியறதுக்கு முன்னாடியே 96 தாண்டிடுச்சு. அடுத்த மந்த் எண்டுக்குள்ளே 98 போயிடும். ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே 98 போயிடுச்சுன்னா சதம் நிச்சயம், 120 லட்சியம். இந்த வருஷ கணக்கு கடைசிக்குள்ளே 105 போயிடும். இந்த விலை இறங்க இறங்க என்னதான் வெளிநாட்டில் டாலர் இறங்கினாலும் ரூபாவில் டாலர் விலை ஏறும். ரூபாவில் கோல்டு விலை ஏறும். மக்கள் கோல்டு வாங்குறத தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போ காயின் சின்ன கடையில் தான் கிடைக்காது. பெரிய கடைகள்லாம் ஆன்லைனில் காயின் கிடைக்கும். அதனால் உங்களால் அண்டர் த டேபிள் யார் வேணால் எது வேணால் கொடுப்பாங்க. அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் ஆபத் கோல்டை வாங்கிப்போம். ஏன்னா இன்றைக்கே நீங்கள் 3500 4000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு 15000 அட்லீஸ்ட் 11000 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு லோனில் கிடைக்கும். அதனால் தங்கத்தை வாங்குறத தவிர நம்மளுக்கு வழி கிடையாது. வெள்ளி ரொம்ப வாலடைல். நாளைக்கு கவர்மெண்ட் ரூல் எடுத்துட்டான்னா பொத்துனது 200 ரூபாய்க்கு விழுந்துடும். இன்னும் கீழே போகிறதுக்கு வழி இருக்குது. கவர்மெண்ட்டு பயந்துக்கிட்டு அதை பேன் பண்ணி இருக்கிறான். ஆனாலும் நம்ம வெள்ளி வாங்க வேண்டாம், நம்ம கோல்டு வாங்குவோம். சிஸ்டமேட்டிக்ஸுங்கிற கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா 8ங்கிறது இப்போ இருந்தாலும் 2 மாதத்துக்குள்ளே ஹோல்சேல் ப்ரைஸ் 10 கன்சூமர் இன்ஃப்ளேஷன் அதை கேட்சப் பண்ணிவிடுங்கிறாரு. அப்போனா ரூபா இன்னும் மோசமாக போகும். 97 வரைக்கும் போகும். இதனால் பாம் ஆயில் விலை ஏறும். மற்ற சாப்பாடு சமைக்கிற எண்ணெய் விலையெல்லாம் ஏறும். அதே சமயத்தில் பெட்ரோல் டீசல் விலையை இன்னும் 3 ரூபாங்கிறது ஒரு கொசுக்கடி மாதிரி தான். 1000 கோடி லாஸுங்கிறது 900 கோடி லாஸ் ஆகிருக்குது. அட்லீஸ்ட் 10 ரூபாய் ஏற்றலைன்னா ரொம்ப கஷ்டம்னு மக்கள் சொல்கிறாங்க. அதனால் 10 ரூபாய் ஏறும். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் ஏறிச்சுன்னா ஒரு ரேபிடோ டிரைவர் 30 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போடணும். ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணுறவனும் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போடணும். இதில் விலைவாசி எல்லா சைட்லேயும் ஏறும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வட்டி விகிதத்தை ஏற்றியே ஆகணும். அதனால் ஓவராலாக இந்தியாவில் உதய் கோத்தக் சொன்ன மாதிரி பெரும் ஆபத்து வரும், பெரும் ஷாக் வரப்போகிறதா அவர் சொல்கிறார். இதே சமயத்தில் ஐடியில் வேலை கிடைக்காது. மற்ற எங்கே வேலை கிடைக்குதுன்னு மக்கள் தேடணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.